சமவேளைக்கு சம ஊதியம் என்று வரும்பொழுது ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, அதில் கை வச்சோம்னா இதுல இருக்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் நம்ம அந்த இம்ப்ளிகேஷன்ஸ் வரும். பட் இருந்தாலும் நான் அந்த நம்பர்ஸ் நாங்கள் எடுத்துட்டு நான் கண்டிப்பாக சொல்றேன்னு சொன்னா, நான் நம்முடைய இடைநிலை ஆசிரியர் பெருமக்கள் நான் வைக்கிற வேண்டுகோள், தயவுசெய்து உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாதீர்கள். நீங்க உங்களுக்கு போராடுவதற்கு தான் உங்களுடைய துறை அமைச்சராக நானும் ஒவ்வொரு முறையும் நான் அட்வொகேட் உங்களுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு, தயவுசெய்து நான் வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் விட்டுருங்க. நானும் ஒரு பேரண்டா சொல்றேன், ப்ளீஸ் ஸ்கூலுக்கு போய் பாடம் நடத்துங்க. பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் 5 மணிக்கு மேல கூட அதே ஸ்கூல்ல ஒரு ½ hour உட்காந்து கூட உங்க எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க போங்க. நம்முடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் பாதிக்காத பாருங்க. நீங்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யுமோ அதை செய்வதற்கு கண்டிப்பாக நான் தயாராக இருப்பேன் அப்படின்னு நான் தெரிவிச்சேன். என்னைக்குமே நாங்க உங்களுக்கு தான் தெரியுமில்லங்க, நாங்க டீச்சர்ஸ் அரசு நாங்க என்னைக்குமே நாங்க வந்து பழி வாங்கவே மாட்டோம். நாங்க அது முத்தமிழர் கலைஞர் எங்களுக்கு சொல்லி தந்தது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி, பட் எங்களுடைய ஆசிரியர்கள் தங்களுடைய பொறுப்பை வந்து கண்டிப்பாக அவர் செல்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மற்றபடி வேற எதை நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்காக இதை எப்படி போராடி என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். தயவுசெய்து உங்களையும் வளர்த்தி கொள்ளாமல் தயவுசெய்து அவங்க வேலையை பாருங்க என்று நான் கேட்டேன்.